வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது சம்பள கமிஷன் அமைக்க பிரதமர் மன்மோகன் சிங் ஒப்புதல். ராணுவத்தினருக்கு முதல் முறையாக தனி சம்பள கமிஷன். MP MLAக்கள் தகுதி நீக்கத்தை தடுக்கும் அவசர சட்டம் ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு. அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் மன்மோகன் சிங். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுடன் சந்திப்பு உறுதி. விரிவான செய்திகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது சம்பள கமிஷனை அமைக்க பிரதமர் மன்மோகன் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். முதல் முறையாக ராணுவத்தினருக்கு தனி சம்பள கமிஷன் அமைக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டின் துவக்கத்தில் லோக்சபாவுக்கு தேர்தல் நடக்கிறது. தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியை தக்க வைக்கும் நோக்குடன் காங்கிரஸ் தலைமையிலான ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முதல் கட்டமாக ஏழைகளை கவரும் விதமாக உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 10% அகவிலைப்படி கடந்த வாரம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது 7வது சம்பள கமிஷனை அமைக்க பிரதமர் மன்மோகன் சிங் ஒப்புதல் அளித்துள்ளதாக நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 80 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வு இதர படிகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை 7வது சம்பள கமிஷன் அளிக்க உள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சர் சிதம்பரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் என்றும் சம்பள கமிஷன் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் விவரங்களும் அது ஆராய போகும் பொருள் விவரங்களும் மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அமைக்கப்பட்ட 6வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் 2009ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அமல்படுத்தப்பட்டது. அடுத்த ஆண்டு துவக்கத்தில் லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் 7வது சம்பள கமிஷன் மூலம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 30 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதிய விகிதம் உயர்த்தப்படும் என்று கருதப்படுகிறது. MP MLAக்கள் தகுதி நீக்கத்தை தடுக்க கொண்டுவரப்பட்ட அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கிரிமினல் வழக்குகளில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்படும் MP MLAக்களின் பதவி உடனே பறிபோகும் என்று கடந்த ஜூலை மாதத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள அவசர சட்டத்துக்கு பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவை செவ்வாயன்று ஒப்புதல் வழங்கியது. கிரிமினல் வழக்குகளில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு சிறை தண்டனை பெறும் MP MLAக்கள் 90 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்து அந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலோ அல்லது தீர்ப்புக்கு தடை விதிக்கப்பட்டாலோ சம்பந்தப்பட்ட MP MLAக்கள் பதவியில் நீடிக்க முடியும் என்பது போன்ற அம்சங்கள் அவசர சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டத்தை எதிர்த்து ML சர்மா என்ற வக்கீல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை நீர்த்து போகச் செய்யும் இந்த சட்டத்தை செல்லாது என்று அறிவிக்கும்படியும் அவசர சட்டம் தொடர்பாக ஆராய அதன் ஆவணங்களை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரியும் இம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதாவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் ட்விட்டரில் கருத்து கூறுகையில் சட்டவிரோதமான முறையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட அவசர சட்டத்தில் ஜனாதிபதி கையெழுத்திடக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். சுஷ்மாவின் கருத்தை நிராகரித்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மணிஷ் திவாரி அவசர சட்டம் சட்டவிரோதமானதா இல்லையா என்பது நீதிமன்றத்தில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும், பாரதிய ஜனதா கோட்டையில் அல்ல என்று கூறியுள்ளார். அமெரிக்காவில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசப்போவதை பிரதமர் மன்மோகன் சிங் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதியன்று எல்லையை கடந்து வந்த பாகிஸ்தானிய ராணுவத்தினர் 5 இந்திய ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்றது இந்தியாவில் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனால் செப்டம்பரில் நடக்கும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் போது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை பிரதமர் மன்மோகன் சிங் சந்திக்கவிருந்த திட்டம் கேள்விக்குறியானது. இந்நிலையில் அமெரிக்காவுக்கு ஒரு வார சுற்றுப்பயணமாக பிரதமர் மன்மோகன் சிங் புதனன்று சிறப்பு விமானத்தில் புறப்பட்டுச் சென்றார். 27ஆம் தேதி அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை சந்திக்கும் மன்மோகன் சிங் இந்தியா அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது குறித்தும் ராணுவம், பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் பேச்சு நடத்துகிறார். அமெரிக்கா புறப்படும் முன் மன்மோகன் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்திக்கப் போவதையும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் போது இந்தியாவின் அண்டை நாடுகளான வங்கதேசம், நேபாளம், பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் தலைவர்களை சந்தித்து
பேச மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அநேகமாக இருநாட்டு பிரதமர்களின் சந்திப்பு 29ஆம் தேதி நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நவாஸை மன்மோகன் சிங் சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தையும் எல்லையில் பாகிஸ்தானின் தொடர் அத்துமீறல்களையும் சுட்டிக்காட்டிய பாரதிய ஜனதா மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா பிரதமர் தான் அளித்த உறுதிமொழியை மறந்துவிட்டது ஆச்சரியம் அளிப்பதாக சாடியுள்ளார். 5 வீரர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான உறவை முறிக்க வேண்டும் எனவும் அந்நாட்டுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல கட்சிகளின் தலைவர்களும் வலியுறுத்தினர். அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து பார்லிமென்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தை அடிப்படையாக வைத்து புதிய வாக்காளர் சேர்ப்பு, நீக்குதல், முகவரி மாற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கிய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் வரவுள்ள நிலையில் 2014ஆம் ஆண்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கான பூர்வாங்க பணிகள் துவங்கியுள்ளன. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் புதனன்று நடந்தது. அதிமுக சார்பில் துணை சபாநாயகர் ஜெயராமன், மனோஜ் பாண்டியன், திமுக சார்பில் இளங்கோவன், பி கிரிநாத், காங்கிரஸ் சார்பில் ரவி, சக்தி வடிவேல் மற்றும் கம்யூனிஸ்ட் தேசியவாத காங்கிரஸ் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் அக்டோபர் மாதத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் வாக்காளர்கள் அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் தேமுதிக, பாரதிய ஜனதா, பகுஜன் சமாஜ் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை. மதுரை அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கருகி பலியான சம்பவம் தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை செக்கானூரணி அருகே உள்ள கிண்ணிமங்கலம் கிராமத்தில் விபிஎம் ஆனந்தம் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இங்கு பட்டாசு தயாரிப்பு மும்முரமாக நடந்து வந்தது. செவ்வாயன்று மாலை 150 பேர் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த போது ஆலையின் ஒரு பகுதியில் உள்ள அறையில் பலத்த சத்தத்துடன் பட்டாசு வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் அங்கிருந்த பணியாளர்கள் சின்ன பொண்ணு, போதுமணி ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சோழவந்தான் மற்றும் திருமங்கலம் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 17 பணியாளர்கள் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி விஜயா மற்றும் பிரபு ஆகிய இருவர் உயிரிழந்தனர். வெடி விபத்து நடந்த இடத்தை கலெக்டர் சுப்பிரமணியன், எஸ்பி பாலகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். ஆனந்தம் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற வெடிமருந்து செய்கிற இடத்துல அரௌண்ட் ஒரு 5 o'clock ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. மீதி 17 பேர் இன்ஜுரிஸ். அது மேஜர் காயம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வருங்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜிஹெச்சில் எல்லாருக்குமே சிறந்த மருத்துவ வசதிகள்லாம் செஞ்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு எந்த விதமான பயப்படக்கூடிய நிலைமை ஒன்றும் கிடையாது. விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் பட்டாசு ஆலை உரிமையாளர் சுமதி உட்பட 3 பேரை கைது செய்துள்ளனர். இலங்கை சிறையில் இருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 41 பேரை விடுவித்து மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீதமுள்ள 70 மீனவர்களையும் விடுவிக்க மீனவ அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 41 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. கடந்த சில வாரங்களாகவே இந்த மீனவர்களை விடுதலை செய்யாமல் மன்னார் நீதிமன்றம் அவர்களுடைய காவலை நீட்டித்து வந்தது. இந்நிலையில் 41 மீனவர்களும் புதன்கிழமையன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்தி கனகரத்தினம் மீனவர்கள் 41 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் இலங்கை சிறையிலிருந்து தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த மீதமுள்ள 70 மீனவர்களையும் இலங்கை அரசு விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீன்பிடி தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சிவாஜி கோரிக்கை விடுத்துள்ளார். 180 மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை 110 மீனவர்கள் மட்டுமே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சிவாஜி கூறினார். ராமேஸ்வரம், நாகை, காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இதுவரைக்கும் இலங்கை கடற்படையினருடைய அட்டூழியத்தால் 180க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையிலே அடைக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைகளை அனுபவித்து வந்திருக்கிறார்கள். அதிலே படிப்படியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இதுவரைக்கும் ஒரு 110 மீனவர்கள் வரைக்கும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 70 மீனவர்கள் இலங்கை சிறையிலே இன்றைக்கு வரைக்கும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
இவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி உடனடியாக தமிழக அரசாங்கத்திற்கு மீட்டு கொண்டு வர வேண்டியது இன்றைக்கு அவசிய தேவையாக இருக்கிறது. இதனிடையே புதன்கிழமையன்று விடுவிக்கப்பட்டுள்ள 41 மீனவர்களின் படகுகளை விடுவிக்கும் வழக்கை வரும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனால் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகள் இல்லாமல் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அவதூறு வழக்கில் 7 முறை ஆஜராகாத தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு விழுப்புரம் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அரசு வழக்கறிஞர் பொன் சிவா தொடர்ந்த இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் புதனன்று விசாரணைக்கு வந்தது. புதனன்றும் விஜயகாந்துக்கு முக்கிய பணிகள் இருப்பதால் நேரில் ஆஜராக முடியவில்லை என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் சங்கர நாராயணன் மனு தாக்கல் செய்தார். மனுவை நிராகரித்த நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி விஜயகாந்துக்கு பிணையில் வரக்கூடிய பிடிவாரண்ட் பிறப்பித்து வழக்கை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விஜயகாந்த் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர்கள் தான் ஆஜராக முடியாதது குறித்து மனு தாக்கல் செய்தனர். அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய கடும் ஆட்சேபனையும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அவர்கள் விஜயகாந்துக்கு பிடியாணையில் விடக்கூடிய பிடியாணையை பிறப்பித்துள்ளார். இவ்வழக்கில் இதற்கு முன் 7 முறை விஜயகாந்த் ஆஜராகவில்லை. சென்னையைப் போல கோவையிலும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயித்து அமல்படுத்த வேண்டும் என்று நுகர்வோர் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாவட்ட ஆட்டோ தொழிற்சங்க கூட்டு கமிட்டி தலைவர் சுகுமாரன், எரிபொருள் செலவு, ஆட்டோ பராமரிப்பு போன்றவற்றை கணக்கிட்டு கோவையில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் குறைந்தபட்சமாக 30 ரூபாய் என்றும் கூடுதலாக 1 கிலோமீட்டருக்கு 15 ரூபாய் வரை அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மீட்டர் கட்டணம் கோவையில் அமல்படுத்தும் போது ஒரு கிலோமீட்டருக்கு 15 ரூபாயும், மினிமம் 1.5 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயும் கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் சென்னையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணத்தையே கோவையிலும் அமல்படுத்தலாம் என்றும் காலாவதியான மற்றும் போலி ஆட்டோ பர்மிட்களை அதிகாரிகள் கண்டறிந்து அவற்றை இயக்குவதை தடுக்க வேண்டும் என்று நுகர்வோர் அமைப்பு செயலாளர் லோகு கேட்டுக் கொண்டார். இந்த 30 ரூபாய் 15 ரூபாயும் இவங்களாக தீர்மானிக்கும் செய்யப்பட்டு அதை இந்த கடந்த ஒரு மாதமாக இவங்களாக அமல்படுத்தி ஒற்றுமையாக மக்களிடம் வசூலித்திருந்தாவே அது மக்களிடையே பலத்த வரவேற்பு ஏற்படுத்திருக்கு. அதுக்கு அரசாங்கமும் கலெக்டர் மூலமா பரிந்துரை செய்திருப்பாங்க. ஆனா இந்த 30 ரூபாய் 15 ரூபாய்க்கு இவங்களாக போட்ட தீர்மானத்தை இவங்க இன்னைக்கு வரைக்கும் அமல் பண்ணல. அதுக்கு உத்தரவாதம் இந்த கூட்டு கமிட்டி என்ன சொல்லுங்கிறது சிந்திக்க வேண்டிய விஷயம். நுகர்வோர் அமைப்பு, தொழிற்சங்க அமைப்பு ஆகியோரின் கருத்துகள் பரிசீலிக்கப்பட்டு அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் மீட்டர் கட்டணம் அமல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சியில் புதிய மின் இணைப்பு வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய இளநிலை பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருச்சி மிளகுபாறை மின்வாரிய அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக காமராஜர் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரிடம் பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் காஜாபேட்டையில் கட்டி வரும் புதிய வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தார். மின் இணைப்பு வழங்க 10,000 ரூபாய் லஞ்சமாக காமராஜ் கேட்டுள்ளார். இதுகுறித்து மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி தங்கதுரையிடம் நந்தகுமார் புகார் அளித்தார். அதிகாரிகளின் ஆலோசனைப்படி 10,000 ரூபாய் லஞ்ச பணத்தை பொறியாளர் காமராஜிடம் நந்தகுமார் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் காமராஜை லஞ்ச பணத்துடன் பிடித்து கைது செய்தனர். பின்னர் சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள அவருடைய வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை செய்து வங்கி கணக்கு புத்தகங்கள் உட்பட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து போலீசார் காமராஜை ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று சவரனுக்கு 248 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,456 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,807 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 60 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 52 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார்வெள்ளியின் விலை 49,050 ரூபாயாக இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மத கலவரத்தால் சின்னாபின்னமாகி போன பூமியில் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக ஒரு பெண் விளங்குகிறார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் இம்மாத துவக்கத்தில் இருதரப்புக்கிடையே ஏற்பட்ட மத கலவரத்தில் 48 பேர் கொல்லப்பட்டனர். 40,000க்கும் அதிகமானோர் நிவாரண முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். முசாஃபர் நகர் மாவட்டத்தில் மத கலவரம் உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தெருவில் கேட்பாரற்று கிடந்த பச்சை குழந்தையை ரஃபியா என்ற பெண் தத்தெடுத்தார். பிறந்து 10 நாளே ஆன அந்த பெண் குழந்தைக்கு அரிபா என்று பெயர் சூட்டி வளர்த்து வரும் ரஃபியாவுக்கு 2 மகள்கள் உட்பட 8 குழந்தைகள் உள்ளனர். குழந்தை வளர்ப்பில் உள்ள சிரமங்களை பற்றி கவலைப்படாமல் கேட்பாரற்று அனாதரவாக விடப்பட்ட குழந்தையை தன் 9வது குழந்தையாக ரஃபியா ஏற்றுக்கொண்டுள்ளார். तीन मेरे लड़की चौथी है। भैया 4 करोड़ रुपए दे कोई इंसान ने तब नहीं देनी. தாயை போலவே புதிய வரவை தன் சகோதரியாக ரஃபியாவின் மகன் ஆமிரும் பாசத்துடன் ஏற்றுக்கொண்டு விட்டான். अच्छी तरह पढ़ाएंगे जी, स्कूल पहुंचाएंगे, शादी करवाएंगे. அந்த குழந்தை ரஃபியா பின்பற்றும் முஸ்லிம் மதமாக இல்லாமல் இருக்கவும் கூடும். மதங்களின் பெயரால் மோதிக்கொள்வோர் மத்தியில் மதச்சார்பின்மைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக ரஃபியா திகழ்கிறார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.